இருக்கிறதுலையே கேவலமான கட்சிகள் தமிழ்நாட்டில். உண்மையிலே சொல்றீங்க, மக்கள் பிரச்சனைகளை வச்சு அரசியல் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு ஊழல் பண்ணி வைத்த கழுவுற ஒரு அயோக்கிய பைய கூட்டம்னா இந்த விடுதலை சிறுத்தைகள். கேவலமா இருக்குது தானே. நாளா ஒரு காலத்துல திருமாவளவன் பேசின மேடை பேச்சுக்களை கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து கேட்டேன். கோயம்புத்தூர்ல ஆரம்ப காலகட்டம், நான் சொல்றது 2005, 6 அந்த மாதிரி காலகட்டங்கள். அப்படியெல்லாம் நம்பணும். ஒரு துரோகிங்கிற எப்ப தெரியுதுன்னா, இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனை, இந்த மொழிக்கு ஒரு பிரச்சனை, பண்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை தான் தெரியுது. சீமானுடைய பேச்சு கூட பேசுற காலிலேயே அவர் வெறுமன பேசுறாரு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. பேச நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்கட்டும். பேசுறதுக்கு ஒருத்தன் கட்சி வேணும் இல்லைங்க. நான் வந்தா ஒயின் ஷாப் ஒழிப்பேன், சாராய கடையை ஒழிப்பேன், டாஸ்மார்க் ஒழிப்பேன், பேசுறதுக்கு அப்படி ஒருத்தர் வேணும் இல்லைங்க. அட ஒழிக்கிறேன் ஒழிக்கல வர்ற சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் விஜய் சொல்ல சொல்லுங்க. தொட்டா சுடுவண்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவன் ஆட்சிக்கு வந்தானே எப்படி இருக்கும்? அண்ணன் சீமான் சொன்னாரு, என் பிள்ளைய தொட்டா உன்னை சுடுவாண்டா. என் பிள்ளை எந்த பிள்ளையை நீ கற்பழிச்சு கூட்டி அந்த பிள்ளையை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி எவன் அது காரணமா அவனை சுட்டு அவனை அடக்கம் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு அடக்கம் பண்ணி. இந்த பேசுறதுக்கு ஒருத்தர் திராணி இருந்துச்சா? அண்ணன் விஜய் இதை பேசினாரா? இந்த சென்டென்ஸ் அவரால் பேச முடியுமா? நான் சொல்ல வர அதுக்கு தான் இந்த மாதிரியான ஆண்மை உள்ள நபர்கள் வேணுங்கிறோம். ஏன் சீமானே இவ்வளவு தூரத்துல நாங்க வந்து தலையில தூக்கி ஸ்டார்னா இது காரணம் தான், வேற வழி இல்ல. பேனா சிலையை வச்சா உடப்பின்னு அண்ணன் சீமான் சொன்னாரு. பேனா சிலையை வச்சாங்களா? இல்ல. 10 வழி சாலையை போட்டு 8 வழி சாலையை போட்டு பாருனாரு. பண்ணாங்களா? கெயில் பைப்பு பதிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. விவசாய நிலங்களும் நடு நிலங்களுக்குள்ள போயிச்சாங்க. போராட்டம் நாம் தமிழர் கட்சி அடிச்சு செஞ்சாங்களா? நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, சீமானனும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும் வரை இந்த மண்ணில் இன்னொரு மக்கள் விரோத செயலை செயல்படுத்த விடமாட்டோம். நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், 100 வீரப்பனாருக்கு சமன் எங்க அண்ணன் சீமான். காவிரியில வந்து தண்ணியை வாங்குற உரிமையை வேணா நம்மளால வந்து போராட்டம் மட்டும் பண்ண முடியுமே தவிர மேகதாதுல அதை அணை கட்டுறதா அவ்வளவு சீக்கிரம் அவங்க தொட்ட மாட்டாங்க. ஏன்னா மேகதாதுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இல்ல. ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கான சேர்ந்து இச்சைக்காரி துப்புனாக்க மேகதாதுல அணையும் கட்ட முடியாது, ஆனா கட்டினாலும் இருக்காது. அண்ணன் விஜயும் தமிழக அரசும் செய்யாததை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் செய்வார். நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமா நான் கருதுறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில நாம திமுக அதிகமா வந்து செய்த தவறுகள் பூரா யாரு? திமுக. இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஆளுங்கட்சியா இருந்த திமுக, அதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இவங்க தான். இவர்கள் 4 பேத்தையும் நம்ம ஓங்கி அடிச்சிருக்கோம். இன்னும் சொல்லணும்னாக்க இங்க இருக்க திமுகவையும் மேல இருக்க பிஜேபி நம்ம ஓங்கி அடிச்சிருக்கோம். ஆனால் மாற்றாக அவங்க 2 விட்டு இவங்களை நம்ம ஓங்கி அடிச்சனுடைய விளைவு வெகுஜன மக்கள், நடுநிலையான மக்கள் கூட ஏன் எந்த ஆளுங்கட்சியா இல்லாத எதிர்கட்சியா இல்லாத தாவேக்காவை போய் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்ம மேல ஒரு அனுதாபம் ஒட்டு வந்துருச்சு. அதை நம்ம வந்து கொஞ்சம் அது அண்ணனுக்கு நான் சொல்ல முடியாது, அது அண்ணனுக்கே எல்லாமே தெரியும். சீமானுக்கு என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். என் மனசுல பட்டது இதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு முழுக்க திமுக அடிச்சிருக்கோம். இன்னும் திமுக வாங்கின வாக்கு சதவீதத்துல இருந்து நாம உடைச்சு நடுநிலையான வாக்காளர்கள் நம்ம பக்கம் மாத்திருக்கோம். இப்பவும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை விடுங்க. 6 மாசம் அவங்க வேலை செய்யட்டும். அவங்களை எதிர்க்கிறது, அவங்களை குறை சொல்றது, அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது அப்புறம் திமுக பாத்துக்கிறோம். அதிமுக உடைச்சிட்டார்ல, தாவேகா அதிமுக உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆகிருச்சு. அப்ப அதுக்கு அவங்க பழகி இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்குல்ல, திமுகவுக்கு ஒரு ஐடி விங் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஐடி விங்க அனுப்பி இருக்குல்ல. 2 ஐடி விங்க, 2 கம்யூனிஸ்ட், 2 ஐடி விங்க, ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஐடி விங்க, ஒரு காங்கிரஸ் ஒரு ஐடி விங்க. இத்தனை ஐடி விங்க திமுக உள்ள அனுப்பி இருக்குல்ல, அதை இங்க குறைச்சல் கொடுக்கும்ல. அவங்க பாத்துக்கிறட்டாத நாம ஏன் போய் தாவேகா குறை சொல்லி நம்ம மக்கள்கிட்ட என்ன கெட்ட வருவாங்க? எல்லா பேரும் என்ன பேசுறாங்க? தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சி குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆகுது, ஆட்சிக்கு வந்து 20 நாள் ஆகுது அப்படின்னு பேசியிருக்காங்க. நம்ம எதுக்கு அதை குறை சொல்லிக்கிட்டு? மக்கள் தானே அவனுக்கு ஓட்டு போட்டேன், மக்கள் தானே பாதிக்கப்படுறேன். கொஞ்ச நாளா இப்ப நம்ம மக்கள் பாதிக்கப்படுறானே மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் நீங்க தாவேகா குறை சொல்றீங்கன்னு மக்கள் எதிர்த்து நம்ம எதுக்கு அதை செய்யணும்? மக்கள் பிரச்சனையா? மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுப்போம், மக்களுக்கு ஆதரவா போய் நிற்போம், பக்கத்தில் நிற்போம், அறிக்கை விடுவோம், எல்லாம் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம கட்சியை வளர்த்துட்டு போவோம். எத்தனை இடத்துல நாம் ஒரு கட்சி அண்ணன் சீமான் போய் எத்தனை குடியிருப்புகளை இடிச்ச இடத்துல போய் நின்று இருப்பாரு. அஜித் குமார் கொலை வழக்கு எவ்வளவு போய் நின்று இருப்போம். இது மாதிரி அங்கங்க நடந்த எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாலியல் வன்கொடுமை, செவிலியர் ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், பணிமனையில இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் போராட்டம், எத்தனை போராட்டத்தில் அண்ணன் போய் நின்று இருப்பாரு. எவ்வளவு பேருக்கு குரல் எடுத்திருப்பாரு. யாராவது நினைச்சு பார்த்தாங்களா? யாராவது ஓட்டு போட்டாங்களா? இப்பயும் அவங்க பூராமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்க ஏன் போய் இன்னும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசை எதிர்த்துக்கிட்டு இருக்கணும்? மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட போய் நிற்போம், குரல் கொடுப்போம். தமிழக வெற்றி கழகமும் திமுக அதிமுக மோதிக்கிட்டே கிடக்கட்டும். ஒரு தீர்வு வரும்ல. அப்ப மக்கள் யாரை தேடுவான்? சீமானனை தான் தேடுவான், நாம் தமிழர் கட்சியை தான் தேடுவான். நான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரியே இங்க சித்தரிச்சுட்டே இருப்பாங்க. அது வல்ல, இது என்னுடைய கட்சி, என்னுடைய தலைமை, என்னுடைய கட்சி. அது சீமானோட வந்து நான் நேசிக்கக்கூடிய தலைவர், நான் நேசிக்கக்கூடிய தலைமை. அந்த தலைமைக்கு எதிராக நான் ஒரு நாள் பேசினதில்லை, அந்த தலைமைக்கு எதிராக நான் ஒரு நாள் செஞ்சதில்லை. ஒருபோதும் இந்த கட்சியை விட்டு போக மாட்டேன். இந்த கட்சிக்காக தான் உழைப்பேன். உயிருள்ளவரை இந்த கட்சியில இருப்பேன். ஒவ்வொரு கட்சிகளும் உள்கட்சி பூசல்கள் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போ வெளிப்படைத்தன்மையாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரம்பூரில் விசிகா தரப்பும் சரி திமுக தரப்பும் சரி மோதல்கள் வந்து மக்கள் முன்னிலையே இந்த மோதல் நடந்திருக்கு. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி மேலே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நன்மதிப்பு இல்லை. எப்போ வந்து ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு பிறகு அவர்கள் போய் காங்கிரஸோட கைகுலுக்கி நின்றார்களோ, எப்போ போய் ராஜபக்சேவை போய் பார்த்துட்டு வந்தாங்களோ, அன்னையிலிருந்தே வந்து நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு இதே இல்லை. தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இந்த மண்ணில் துரோகம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவன்,
வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர், அமைச்சர் வன்னியரசு, இந்த மாதிரியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் எல்லா விடயத்திலையுமே துரோகம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பேசின காவிரி பிரச்சனை வரையும் ஐயா திருமாவளவன் கர்நாடகாவில் போய் பெங்களூர்ல போய் உட்காந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெங்களூர்ல இருக்கக்கூடிய கட்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சி காவிரி பிரச்சனையில கர்நாடகாவுக்கு ஆதரவா இருப்பாங்க, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு கேவலமான செயல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரி நதிநீட்டில் தமிழ்நாட்டினுடைய பங்கை வாங்கி தரும், கர்நாடகாவினுடைய பங்கையும் வாங்கி தரும். ரெண்டு மக்களையும் ஒன்று சேர்ந்து வாழ வைக்கும். ரெண்டு மக்களுக்கு பிரச்சனைக்கு நாங்க நடுநிலையர் ஒன்று ரெண்டு மக்களையும் சமாதானப்படுத்துவோம். இரு மக்களுக்குமான மொழி, இன, பண்பாட்டு, கலாச்சாரங்களை நாங்க வந்து பிரிக்க பார்க்க மாட்டோம். இவர்களுக்கு ஒரு ஒற்றுமையான பாலமா இருப்போம். இதுதானங்க நல்ல மனுஷன் பேச வேண்டியது. அவர் என்ன பேசிட்டு வர்றாரு? இங்க இருக்க கர்நாடகா விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகாவோட சேர்ந்து தமிழ்நாடு தண்ணி கொடுக்காதேன்னு போராடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து தண்ணியை தானு போராடும். இதுக்கு எதுக்கியா ஒரு தலைவர்? இந்த விவேக் ஜோக்ல வரும்ல, நாம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம்னு, அது மாதிரி இல்ல. இருக்கிறதுலயே கேவலமான கட்சிகள் தமிழ்நாட்டில். உண்மையிலே சொல்றீங்க, மக்கள் பிரச்சனைகளை வச்சு அரசியல் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு ஊழல் பண்ணி வைத்த கழுவுற ஒரு அயோக்கிய பய கூட்டம்னா இந்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இது மாதிரியான, அதாவது திமுக அதிமுக எல்லாம் கூட நேரடியா வந்து செய்யறேன். இதுக்கெல்லாம் ஒட்டும் நீங்க மாதிரி தின்னச்சோறு திண்ணையில உட்காந்து ஓசோர் திமாயில் அது மாதிரியான நாட்கள் கேவலமான நபர்கள். உண்மையிலே சொல்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் உண்மையிலே கேவலமான ஒரு கட்சி, கேவலமான தலைமை. அந்த கட்சி இருப்பதற்கே தகுதி இல்லாத மக்களுடைய பறையர்குடி மக்களுடைய வாக்கை வாங்கி ஏமாத்தி இன்னும் வரையும் இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வகையான ஜாதி பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு காரணம். பல்வேறு ஜாதி கட்சிகள் இருக்கு ஜாதி பிரச்சனை வர்றதுக்கு. அதுல மிக முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உண்மையிலே இந்த பாவம்லாம் அவங்களை சும்மாவே விடாது. கண்டிப்பாக அந்த பாவத்தை எல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டே போவாங்க. இப்படி எல்லாம் பணம் சம்பாரிச்சு என்ன செய்ய போறாங்க? கேவலமா இருக்கு தானே. நான் ஒரு காலத்துல திருமாவளவன் பேசின மேடை பேச்சுக்களை கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து கேட்டிருக்கேன். கோயம்புத்தூர்ல எல்லாம் ஆரம்ப காலகட்டம், நான் சொல்றது 2005, 6 அந்த மாதிரி காலகட்டங்கள். அப்படியெல்லாம் நம்பணும். ஒரு துரோகிங்கிற எப்ப தெரியுதுன்னா, இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனை, இந்த மொழிக்கு ஒரு பிரச்சனை, பண்பாடுக்கு ஒரு பிரச்சனை தான் எனக்கு தெரியுது. தேசிய தலைவர் 2009 இறந்துட்டாருன்றது நம்மளை விட அவங்களுக்கு முதலே தெரியும். அதனாலதான் போய் ராஜபக்சோட கை குலுக்கிட்டு வர்ற, காங்கிரஸோட போய் நிக்கிறைய, அதே தலைவர் செத்துட்டார்ல, இனிமேல் யார் நம்மளை கேள்வி கேட்க போறா? நம்ம ஆடு போய் பணம் சம்பாதிப்போம். இப்போ எவ்வளவு ஒரு இழிவான செயல்களை செஞ்ச ஒரு கட்சி. இந்த கட்சி அடி வாங்குற தப்புள்ள அடி வாங்கட்டும். என்னைய பொறுத்தளவு திமுக தான் விடுதலை சிறுத்தைகளை வளர்த்து விட்டது, திமுக தான் காங்கிரஸ் கட்சியை வளர்த்து விட்டது. திமுகவே இந்த ரெண்டு கட்சியை அழிக்கிறதா சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் இந்த மாதிரி விஷயத்துல திமுக காங்கிரஸ், அதாவது இது இந்த மாதிரியான விடயங்கள்ல விடுதலை சிறுத்தைகளை அடி வாங்குறதா சரி. விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி கண்டிப்பாக பறையக்கூடிய மக்களுக்கும் பறையர் சமுதாய மக்களுக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை, ஈழத்தமிழர்களுக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை, தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை. அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு இந்த மண்ணினுடைய துரோகிகள். அவர்கள் கண்டிப்பாக வீழ்த்தப்பட வேண்டும். இவர்கள் அடி வாங்குவது என்பது சரியானது. அவர்களால் வளர்க்கப்பட்டார்கள், அவர்களால் அடிபடுறாங்க. அதனால தவறே இல்லை. திமுகவுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் தூக்கி போட்டு குத்துங்க. மக்கள் பார்க்கணும், மக்களும் கவனிக்கிறாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று, நம்ம கண்டிப்பாக பேசினது மே 18 இணை எழுச்சி மாநாடு சென்னையில் உள்ள பகுதியில் நடந்திருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி மக்கள் வந்திருந்தாங்க. முக்கியமாக இளைஞர்கள் வந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தேர்தலோட முடிவு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதிகமான மக்களே, பொதுவான மக்களை பண்ணிட்டாங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன்னிலை வச்சுட்டே இருந்தாங்க. ஆனா மே 18 அதை எல்லாமே உடைச்சு தள்ளுற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருச்சு. இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை பத்தி நீங்க எப்படி பார்க்கல? இல்ல சகோதரர், எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய கொள்கையோ சித்தாந்தமோ எப்பவுமே ரொம்ப உறுதியானது. இந்த கொள்கையவோ சித்தாந்தத்தையோ இந்த கட்சியினுடைய அடிப்படை அடிமட்டத்தை ஆட்டி பார்க்கறதுங்கிற கஷ்டம். வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்குன்னு நாம் தமிழர் கட்சி இல்லாமல் போயிருச்சு, நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துருச்சு, அவ்வளோதான் அழிஞ்சு போச்சு, ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறக்கெல்லாம் வேலையே கிடையாது. இந்த கொள்கை அடுத்த 500 ஆண்டுகளுக்கு கடத்துவதற்கான சக்தியை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி வெல்லுதோ வெள்ளலையோ அதெல்லாம் தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்று தெரிஞ்சுக்க, நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது வெல்லணும், தமிழ்நாட்டின் மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கணுது எல்லாமே. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்னா என்ன, தமிழ் தேசியம்னா, பண்பாடுனா, கலாச்சாரம்னா, தமிழனுடைய வரலாறு என்ன, தமிழ் மொழியினுடைய தொன்மை என்ன, இதை அடுத்த தலைமுறைக்கு அழகாக கடத்தி கொண்டே சேர்த்துரும். இது ஒன் ஆஃப் த மீடியம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு வகையான ஊடகம். தமிழ் மொழிக்கான பண்பாடு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை கடத்திட்டு போயிட்டே இருப்போம். இந்த கட்சியில் 100 மொழி ஆய்வாளர்கள் உருவாவான், 100 பண்பாட்டு ஆய்வாளர்கள் உருவாவான். இனிமேல் இந்த மொழிக்கான வளர்ச்சி இருக்குமே தவிர இந்த மொழிக்கான வீழ்ச்சி இருக்காது. இந்த மொழிக்கான வரலாற்று பின்புலங்கள் என்னென்னு தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்வோம். எப்படியெல்லாம் திராவிடன்ற பேரில் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியும் பண்பாடு கலாச்சாரத்தை இழிவுபடுத்தினான்னு தெரியும். இன்னைக்கு உலகளாவிய கலாச்சாரங்களை தமிழ் கலாச்சாரம் பண்பாடும் தமிழ் மொழியும் தான் முதல் இடத்துல இருக்கு. அதுக்கான ஆய்வுகள் வந்துகிட்டே இருக்கு. இனி நீ எங்க போனாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த ஒரு நதிப்படுகரைகளை, அதாவது என்ன சொல்றது, ஒரு நாகரிகத்தை எடுத்தாலும், எந்த ஒரு நதியினுடைய கரைகளில் கிடைக்கக்கூடிய நாகரிகத்தை எடுத்தாலும், எந்த ஒரு ஆற்றுக்கரைகளில் கிடைக்கக்கூடிய நாகரிகத்தை எடுத்தாலும், தொன்மங்கள் படிவங்களை எடுத்தாலும், அது அனைத்தும் தமிழர்களுக்கான ஒரு பழமையை காட்டும், தமிழருடைய நாகரிகத்தை காட்டும், தமிழருடைய தொன்மையை காட்டும். இதை இனிமேல் அழிக்க முடியாது. இன்னொரு தடவை நான் பெங்களூர்ல கொண்டு ஏமாத்தின்னு ஏமாற்ற முடியாது. இன்னொரு முறை கொண்டு வந்து திராவிட நாகரிகம்னு ஏமாற்ற முடியாது. புரியுதுங்களா? இது நாம் தமிழர் கட்சி என்பது இந்த மொழிக்கான பண்பாட்டுக்கான கலாச்சாரத்துக்கான ஒரு கருவி. இதை யாராலும் வீழ்த்த முடியாது.
அற்ப தேர்தல் அரசியலை வேணா எங்களை வீழ்த்தலாம். இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழ்னு சொல்லி யாராவது ஒருத்தன் பேசுறானா அவனுக்கு வரக்கூடிய, அதாவது கேட்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இப்போ புதுசாக வந்து பேசுறாரு, ஒரு தலைவர் வந்து பேசுறாருன்னா அந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய முதல் நினைவு எதுனா தேசிய தலைவர் பிரபா, அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். அங்கே விடுதலை தேசிய தலைவர் பிரபா என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே அண்ணன் சீமான் இங்கே செய்கிறார். அதை யாரால் இனிமேல் தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் தேசிய தலைவர் பிரபா. தமிழ் இனத்திற்கென்று ஒரு நம்பிக்கைனா அது அண்ணன் சீமான் தான். தமிழ் இனத்திற்கென்று ஒரு இயக்கம் அப்படின்னா அது விடுதலை தான். தமிழ் இனத்திற்கென்று ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதில் எந்த வகையான மாற்றம், இனிமேல் 100 தமிழ் தேசிய கட்சி வந்தாலும் அதற்கு தாய் விடுதலைகளும் நாம் தமிழர் கட்சியும் தான். அதில் எந்த வகையான மாற்று கருத்து இருக்காது. ஆகவே இதை என்ன வேணாலும் அவங்க பேசிட்டு போறாங்க. இன அழிப்பு நாளன்று லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவோம், நாம் தமிழர் பதாகைக்கு பின்னாடி நின்று அஞ்சலி செலுத்துவோம். மாவீர நாள் வருதுன்னா அதை நாங்கள் தான் எடுத்து முன்னாடி நின்று நடத்துவோம். அதற்கான தகுதியும் திராணியும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. தேசிய தலைவர் பிறந்த நாளா உலகமே கொண்டாடும், அதில் முதன்மையாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். கண்டிப்பாக மாவீர தினமா உலகமே அஞ்சலி செலுத்தும், அஞ்சலி செலுத்த வைக்கும், அதுல முதன்மையா நாம் தமிழர் கட்சி இருக்கும். அது எங்களுக்கானதுன்னு சொல்லல, அது உலக தமிழர்களுக்கானது. அதை முன்னாடி நின்று செய்யக்கூடிய நபராக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும். ஒருபோதும் இதுல இருந்து பின்வாங்காது. இப்போ காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருப்ப கச்சத்தீவை பற்றி நம்ம பேசாமல் கடந்து போயிட முடியாதுன்னா, இப்போ அந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. மீனவர்களுக்கு பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தாங்க, நம்ம அது எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட எடுக்கும்போது நோ கமெண்ட்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பக்கத்தில் ஒருத்தர், அவர் யார் மாவட்ட செயலாளர் என்னன்னு தெரியல, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் நோ கமெண்ட். பேட்டி கொடுக்குற ஒரு அமைச்சர், அதுதாங்க அவங்களுடைய பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த வார்த்தைகள் அவங்களோட ஒரு முந்திரி கொட்டை தானே. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, அமைச்சர் அந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அண்ணன் பேட்டி கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணணும், பேசாம வேடிக்கை பார்க்கணும். இல்லையா அவர் என்ன பேசணுங்கிற முதல்ல வெளியிலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்திருக்காரு. முதல்ல நீங்க ஆலோசனை பண்ணிக்க, உங்க ரூமுக்குள்ள எவ்வளவு வேணாலும் ஆலோசனை பண்ணுங்க. அமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியல, மாவட்ட செயலர் சொல்லிக் கொடு, தப்பு இல்லையா? அது வெளியிலே பேசிட்டு இருக்கணுமே. அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு, பக்கத்தில் நோ கமெண்ட்ஸ்னா நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு தான் தோண்டித்தனம். அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன், இதெல்லாம் வந்து அண்ணன் விஜய் வந்து கவனத்துக்கு கொண்டு போகணும். இதுக்கு முன்னாடி நீங்க யாரையுமே பேச வேண்டாம்னு சொல்லுங்க, அது மாதிரி பேசாம கூட இருந்துட்டு போட்டோம். பேசி உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், நீங்க திமுகவுக்கு நல்ல கண்டென்ட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. திமுக உங்களை சும்மா விட மாட்டாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், நீங்க உங்களுடைய ஆட்சி நல்லபடியா 5 வருஷம் ஆண்டு நீங்க முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய விருப்பம், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்களாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொல்லியிருந்தோமோ, செயற்பாட்டு வரைவில் என்னவெல்லாம் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிங்க, அதெல்லாம் மக்களுக்கு நிறைவேற்றுங்க. அதோட சேர்த்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவே முடியாது. நாங்கள் இலவசமே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு நல்வழிப்படுத்த நாங்கள் சொல்லியிருந்தோம். பரவாயில்ல, நாங்கள் என்னவெல்லாம் சொல்லியிருந்தோமோ அதை அப்புறம் நீங்கள் செய்யும். குறிப்பாக கனிம வளங்களை பாதுகாக்கிறது, மக்கள் நல பிரச்சனைகளை சரி செஞ்சு மக்கள் நலன் காக்கிறது, இதை புறாமே செய்யுங்க. முடிஞ்சால் நாம் தமிழர் கட்சியினுடைய எல்லா வகையான செயற்பாட்டு வரைவையும் பின்பற்றுங்க. உங்களுடைய செயற்பாட்டு வரைவை உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்க. இல்லை நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் எடுத்துங்க, காப்பி அடிச்சாச்சும் பழகுங்க. எங்களால் வந்து உண்மையிலேயே வந்து நிதிநிலை சரியில்லாமல் இருக்குது, எங்களால் முழுசாக செய்ய முடியாது, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில் தான் சரியானது, நாங்கள் அதை தவற விட்டுட்டோம், நாங்கள் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கையில் தமிழ்நாட்டினுடைய கஜானா என்ன, அதனுடைய பொருளாதாரம் என்னன்னு நாங்கள் சரியாக கவனிக்காம விட்டோம். நாங்கள் இப்போ உள்ளே வந்ததுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியுது. ஆகவே நாம் தமிழர் கட்சி சொன்னதை தான் சரியாக இருக்கும். இந்த மண்ணுக்கு நல்லது செய்யணும்னா, இந்த மக்கள் நல்லா இருக்குன்னா, பொருளாதார சிக்கல்லேருந்து விடுபடணும், தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரணும்னா நாம் தமிழர் கட்சி சொன்னதான் சரியாக இருக்கும். ஆகவே நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவை நாங்கள் ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி திறந்த வெளியில் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிங்க. இதுதான் சரியாக இருக்கும். இல்லைனாக்கா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மக்களினுடைய அவநம்பிக்கையை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். இப்போ மற்ற நாம் தமிழர் கட்சிகளே மற்றவங்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆலோசனை சொல்கிறேன். காரணம், இங்கே ஒரு மாற்றம்ன்ற பேரில் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ்க்கு மாற்றம்ன்ற பேரில் வந்துட்டீங்க. மீண்டும் அவங்களையும் சேர்த்துறீங்க. இந்த தவறுகளையெல்லாம் சரி செஞ்சிருக்கின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுவும் ஒரு 6 மாத காலத்துக்கு தான் இந்த வேலையும் பார்ப்போம். ஒருவேளை அதுக்கப்புறம் வந்தாக்க நான் ஒன்றும் செய்ய முடியாது. நானும் மீண்டும் வந்து மற்ற நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பேச்சாளர்கள் மேலே நாங்களும் உங்களை ஏறி அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். கண்டிப்பாக. இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வர் பொறுப்பே இருக்கும் பொழுது அதற்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக பேசுங்க, ஏன்னா அவர் தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் ஏறினதுக்கப்புறம் சொல்லப்பட்ட 2 வாக்குறுதிகள் வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் சம்மந்தப்பட்டது, விவசாய கடன் சம்மந்தப்பட்டது. இதில் 2லையும் சில விதிமுறைகள் படி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வாக்குறுதிகளாக சொன்னது வேற, பிரச்சாரத்தில் சொன்ன வார்த்தைகள் வேற, ஆனால் இங்கே அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் வேறையா இருந்தது. இந்த தொடக்கத்திலேயே இந்த 2 முதல் அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களையும் மாற்றங்களும் சரி, மக்கள் எதிர்பார்க்காத ஒரு செயலையும் கொண்டு வந்ததை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோமே. 6 சிலிண்டர் இலவசம் கொடுக்க நினைக்கிறீங்க, அது முடியாது. 2500 பணம் கொடுக்க நினைக்கிறீங்க, அதுவும் முடியாது. இலவசமாக எங்கே வேணாலும் பஸ்ஸில் பேருந்தில் போயிட்டு வரலான்னு சொல்கிறீங்க, அதுவும் முடியாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது முடியாது சகோதரர். நீங்கள் எத்தனை குழந்தைகள் பிறகுது, எல்லா குழந்தைக்கும் தங்க மோதிரம் போட முடியுமா? எத்தனை பெண்களுக்கு சகோதரிகளுக்கு திருமணம் நடக்குது, எல்லாத்துக்கும் தங்கம் கொடுக்க முடியுமா? தாய்மாமன் சீர் செய்ய முடியுமா?
அண்ணன் சீர் செய்ய முடியுமா? முடியாது சகோதரர். முடியாத ஒன்றை நீங்கள் வந்து செய்வேன்னு சொல்லி மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. உண்மையை சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சிருவோம், ஆட்சி அமைச்சர்ன்ற நம்பிக்கைலாம் அவங்களுக்கு இல்லை. மக்கள் மத்தியில் வாக்குறுதியை கொடுப்போம், ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதத்தை காட்டுவோம், அடுத்த தேர்தல் அதை மாற்றிக்கிறோம், இப்படி தான் அவங்க நினச்சது. ஆனால் மக்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் பூரா ஓட்ட போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டாங்க. இப்போ ஜெயிச்சு வந்துட்டான், என்ன செய்யறேன்னு தெரியல. ஆகவே அவங்களால முடிஞ்ச அளவு இழுத்து பிடிச்சி இந்த இவங்க திமுக எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ அது மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை செய்கிறான், 3 வருஷம் கழிச்சு இதை செய்கிறான், அடுத்த தேர்தல் வரும்போது செய்கிறான் அப்படி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னடைவான வாக்குறுதிகள். அதை அவங்களால நிறைவேற்ற முடியாது. இன்னும் சொல்லணும்னா விவசாயிகளுடைய கடன் என்பது நீங்கள் திட்டமிட்டே திமுக காரங்களும் அதிமுக கடன் வாங்கி வச்சிருந்தாங்க, அது யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து இந்த விவசாய கடனில் எல்லா விவசாயிகள்ன்ற பேரில் வர்றவங்கள யாரையும் முழுசாக நம்பாது. உண்மையிலே அவர்கள் விவசாயம் செய்கிறாங்களா? உண்மையிலே அவர்கள் வாங்கியது விவசாய கடன் தானா? அவர்கள் உண்மையிலே திமுக காரங்களோ அதிமுக காரங்க? நான் விவசாயத்தையும் பார்க்குறேன். ஆனால் திட்டமிட்டே வாங்கின திமுக காரனை எத்தனை பேர்த்த காட்ட எங்கள் ஊர்லேயே காட்ட முடியும்? நம்ம ஆட்சி, இந்த ஆட்சி முடியும் போது விவசாய கடன் ரத்துன்னு சொல்லி வரும். ஆகவே இப்போவே கடன் வாங்கி வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு திமுக கூட்டுறவு சங்கங்களை கடன் வாங்குறாங்க. நீங்களும் நானும் போய் கேட்டாக்க கூட்டுறவு சங்கங்கள் கடன் கிடைக்காது. நீங்கள் இப்போ என் தோட்டத்தில் உட்காந்துருக்கீங்க, விவசாயம் நடக்குதா இல்லையா? எனக்கு இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் தோட்டம் இருக்குது, எங்கள் பூர்வீக தோட்டங்கள் இருக்குது, என்னுடைய தோட்டங்களே பக்கத்தில் இருக்குது. எனக்கு போய் விவசாய கடன் கேட்டு பாருங்க, கூட்டுறவு சொசைட்டியில் கொடுக்க மாட்டாங்க. விவசாய கடன் இல்லை, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நான் விவசாயி தான், என் பேரில் நிலங்கள் இருக்குது, என் மனைவி பேரில் நிலங்கள் இருக்குது, அஃபிடவிட்லேயே கொடுத்துருக்கீங்க. நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, எல்லாமே விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கஷ்டமே. எங்களுக்கு யாராவது விவசாய கடன் கொடுக்குறான்னு இப்படி ஒரு வரலாறே இல்லை. எனக்கு விவசாய கடன் இது வரைக்குமே கொடுத்ததில்லை. நானும் எத்தனை முறை போய் பேசி பார்த்துட்டு. ஆனால் இதே ஆளுங்கட்சிக்காரன் போய் பாருங்கள், சிறு குறு விவசாயின்னு ஒரு கேட்டகரி இருக்குது சகோதரர். 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்க சிறு குறு விவசாயின்னு பார்ப்போம். இந்த 5 ஏக்கர் கீழே இருக்கவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு போய் பாருங்கள். அதில் நான் என்ன சொல்கிறேன், கடன் வாங்கினவங்களே திமுக காரவங்க எத்தனை பேர், அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க எத்தனை பேர், திமுக கரை வெட்டி கட்டிட்டு திமுகவோட கட்சி நிகழ்வுக்கு தினசரி போவேன் இல்லை, முழு நேர அரசியல்வாதியாக இருப்பேன். அதில் எவ்வளோ பேர் விவசாய கடன் வாங்கியிருக்கான்னு போய் பாருங்கள். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நான் இன்னமும் சொல்கிறேன், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும். அந்த விவசாய கடன் என்பது முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய நபர்கள் என்பது உண்மையான விவசாயியாக இருக்கணும். ஏன்னா திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த கடன்களை பூரா தள்ளுபடி செய்யும்ன்ற நம்பிக்கையில் உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஊராட்சி செயலாளர் அல்லது அவர்களுடைய சகாக்கள், கட்சியினுடைய முழு நேர பணியாளர்கள், இவர்கள் எல்லாருமே திட்டமிட்டே அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டுறவு துறையில், கூட்டுறவு வங்கிகளில் மிரட்டியே விவசாய கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னும் சொன்னால் நகையில் அடமானம் வச்சிருக்காங்க. நாளைக்கு விவசாயத்திற்கு நகை கடன் தள்ளுபடினாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இது பூராமே திமுக அதிமுக திட்டமிட்டு அதை செய்வாங்க. அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வாங்கப்பட்ட விவசாய கடன்கள் நிறையா இருக்குது. அது மாதிரியான கட்சிக்காரனை கண்டுபிடிச்சு களையிடுங்க. அதற்கு பிறகு முழுமையாக விவசாயிகள், உண்மையான விவசாயம் அவனுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யும். கட்சிக்காரங்களே நிறைய பேர் உண்மையான விவசாயி இருப்பேன், அவனுக்கெல்லாம் தள்ளுபடி செய்யுங்க. ஒருத்தன் கரைவேட்டி கட்டணன்றக்காகவே கட்சிக்காரன் மிரட்டி. ஆனால் நான் சொல்ல வருவது, திமுகவும் அதிமுகவும் இந்த பலன்களை அனுபவிக்க வேண்டும். தன்னுடைய கட்சி ஆளுங்கட்சியாக வரும், உடனடியாக தள்ளுபடி செய்யுங்கிறதுக்காகவே திட்டமிட்டே செயற்கையாக கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அதுகளையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்கிறேன். உண்மையான விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி கொடுக்கணும். இப்போ உள்ள நாட்டில் உள்ள சட்ட ஒழுங்கை பற்றியும் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ சமீபமாக இந்த புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத, தமிழ்நாடு மொத்தமும் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு போனது இங்கே நடந்த கோயம்புத்தூர் நடந்த ஒரு பெண் குழந்தை, ஒரு 9 to 10 வயதுக்குள்ள பெண் குழந்தைக்கு நடந்த ஒரு அநீதி, அதை கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு, இந்த கொடுமையான ஒரு துயர சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஏதோ ஒன்று மட்டும் கிடையாது சகோதரர். இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லா ஆட்சியிலேயுமே நடக்குது, இப்போவும் நடக்குது. அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னது, நான் வந்துட்டா அது பெண்களுக்கான பாதுகாப்பை நான் தீவிரமாக உறுதிப்படுத்தின்னு சொன்னார். அது நடக்கலை. நான் இப்போவும் சொல்ல வர்றேன், இப்போ அவங்க ஆட்சிக்கு ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. இது இந்த கொடுந்துயரம் தவிர்க்கப்பட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் அதுக்கான தண்டனையாவது உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கணும். முழுமையான விசாரணை இருக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் திருப்திகரமாக எங்களுக்கு இந்த விசாரணை திருப்திகரமாக இருக்குது, குற்றவாளிகள் உண்மையிலே இவங்க தான், இவங்களை கைது செஞ்சது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, அவங்களுக்கான ஒரு தண்டனை மிக விரைவில் வழக்கு நடத்தி, ஏன்னா இன்னைக்கு வாதியும் இறந்து விட்டார், பிரதிவாதியும் இறந்து விட்டார், வாய்தா மட்டும் அடுத்த வாதம்ன்ற அளவில் தான் இருக்குது. அதை மிக விரைவாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம், 1 ஆண்டுக்குள்ள, குறைந்தது 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள முடியல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட முடியும், உடனே பண்ண முடியும். நம்ம காவல்துறை நினைச்சா உடனே பண்ண முடியும். ஆனால் அவங்க செய்யறதில்ல. முடிஞ்ச அளவு அதை விரைவாக செஞ்சு ஒரு 6 மாதத்திற்குள்ள அவர்களுக்கான உரிய தண்டனை கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். இன்னமும் சொல்லணும்னாக்க உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் தான் அப்படிங்கிறதுல இன்னும் அங்கே ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு. அவங்க அம்மா ஒரு குற்றவாளியை சொல்றாங்க, அந்த பொண்ணோட அம்மா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு வகையான குற்றவாளிகளை சொல்றாங்க, காவல்துறை ஒரு வகையான குற்றவாளிகளை சொல்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் ஒரு வகையான குற்றவாளிகளை சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், முழுமையான விசாரணை துரிதப்படணும், விசாரணை உண்மையா இருக்கணும். புரியுதுங்களா? இங்கே 100 குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது நம்ம சட்டம் சொல்லுது. நாங்கள் சொல்ற வருது, ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது, 100 குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது. அப்போ அந்த அளவிற்கு காவல்துறை இன்னைக்கு எல்லா பக்கங்களையும் சிசிடிவி கேமரா வச்சாச்சு. அப்போ இன்னமும் தேவையான அளவுக்கு கண்காணிப்பு கேமராக்களை வைங்க.
தவறுகளை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. தவறு நடந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம். அண்ணன் விஜய் கிட்டையும் தமிழக வெற்றி கழகத்திட்டையும் தமிழ்நாடு அரசுகிட்டையும் நம்ம வைக்கிற கோரிக்கை, என்ன சொல்லணும், தமிழ்நாடு அரசுகிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை, தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன வழி? இந்த தவறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? போதை. நீங்க ஒயின் ஷாப் இழுத்து மூடுங்க, வேலை முடிஞ்சு. கஞ்சாவினுடைய புழக்கத்தை தடுங்க, வேலை முடிஞ்சு. இருக்கிற மிகப்பெரிய போதை என்னன்னா கஞ்சா, அபின், ஹெராயின், மெத்தபட்டமைன், இப்படி எல்லா வகையான போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் இருக்கு. முதல் போதைப் பொருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, டாஸ்மார்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இதுகளை செஞ்சுட்டீங்கனாலே குற்றங்கள் தவிர்க்கப்பட்டுரும். குற்றங்கள் நடப்பதற்கு அனைத்து வகையான காரணமே போதை. இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்காமல் குற்றத்தை தடுக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது, முழுமையான விசாரணை நடத்தி தண்டிக்கவும் முடியாது. கண்டிப்பாங்கண்ணா. இப்போ இந்த ஆட்சியில் நம்ம போதை சம்மந்தப்பட்ட சமூக சட்ட ஒழுங்கு சீர்பிரச்சனைகள் பார்த்துருக்கோமா? இன்னொரு பக்கத்து நமக்கு ரொம்ப இதே மாதிரி இதுக்கு நேரான சீமானண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, என் பிள்ளைய தொட்டா சுடுவோண்டான்னு. அது நடக்குதோ இல்லையோ, அவர் சொல்லும்போது ஒரு பயம் வருமா வராதா? நான் சொல்ல வர புரியுதா? தொட்டா சுடுவோண்டா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அவன் ஆட்சிக்கு வந்தானே எப்படி இருக்கும்? தண்டனைகள். அண்ணன் சீமான் சொன்னாரு, என் பிள்ளைய தொட்டா உன்னை சுடுவாண்டா. என் பிள்ளை எந்த பிள்ளையை நீ கற்பழிச்சு கொண்டு அந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் அது காரணமா அவனை சுட்டு அவனை அடக்கம் பண்ணிட்டு தானே அந்த பொண்ணை அடக்கம்னு. இதை பேசுறதுக்கு ஒருத்தர் திராணி இருந்துச்சா? அண்ணன் விஜய் இதை பேசினாரா? இந்த சென்டென்ஸ் அவரால் பேச முடியுமா? நான் சொல்ல வர புரியும். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஆண்மை உள்ள நபர்கள் வேணுங்கிறோம். ஏன் சீமானன் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் நாங்கள் வந்து தலையில் தூக்கி ஸ்டார்றோம்னா இது காரணம் தான், வேற வழி இல்லை. சீமானுடைய பேச்சு கூட பேசுகிற காலிலேயே அவர் வெறுமனை பேசுறாரு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்கட்டும், பேசுறதுக்கு ஒருத்தனை கட்சி வேணும் இல்லைங்க. நான் வந்தா ஒயின் ஷாப்பை ஒழிப்பேன், சாராய கடையை ஒழிப்பேன், டாஸ்மார்க்கை ஒழிப்பேன், பேசுறதுக்கு அப்படி ஒருத்தர் வேணும் இல்லைங்க. அட ஒழிக்கிறேன் ஒழிக்கல வர்ற அடுத்து வேணும் சொல்ல முடியுமா? எங்க அண்ணனை விஜய் சொல்ல சொல்லுங்க. நானும் தாவேக்கா குறை சொல்லக்கூடாது நீங்க கேள்வி ஊராமே அதை பத்தியே கேட்குறீங்க. இல்லைண்ணா, இதுல கொஞ்ச நாள் போகட்டும் விடுறோம். நம்மளை பொறுத்தளவு ஒரு 6 மாசம் விட்டுறோம். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு 6 மாசம் என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கணும், என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்களேன், இந்த போதை கலாச்சாரம் என்பது கிட்டத்தட்ட இது ஒரு 40-50 ஆண்டுகளா இருந்துருச்சு. இந்த உடனே அண்ணன் வந்த உடனே மாற்ற முடியாது, அது நான் புரிஞ்சுட்டு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுனாச்சும் இதை மாற்ற முடியும். நான் கஞ்சா உடனே தடை செய்ய முடியல, வந்துட்டீங்கல்ல உடனே கஞ்சாவை தடை செய்யறது, இந்த மற்ற போதை கலாச்சாரங்களை பூரா தடை செய்யறது, ஒரு 3 மாசத்துல நான் ஒயின் ஷாப் பூரா தடை செய்யறேன்னு அறிவிப்பு விடுறது, அதுக்கு பதிலாக கள்ளுக்கடைகளை திறக்கிறது. நான் என்ன சொல்றேன், மாற்று உணவை கொண்டாங்க. கேரளாவில் சாத்தியம் இருக்குல்ல, கேரளாவில் மாதிரி இங்கே கொண்டு வாங்க. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதனுடைய கட்டுப்பாடற்ற அதிகபட்ச போதை தான் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்ய வைக்குது. புரியுதுங்களா? அப்போ இதுகளெல்லாம் தவிர்க்கிறதுனா ஒன்று போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அது தமிழ்நாடு அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான மாண்புமிகு விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசு இதை ஒழிச்சா தான் நல்லா இருக்குங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து. உண்மையினா இது ஒரு நல்ல சிந்தனை. இன்னொன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான காவிரி நீர் பிரச்சனை, அதோட சேர்ந்து மேகதாது அணை பிரச்சனை. கர்நாடக துணை முதலமைச்சர் அவர்கள் நான் கட்டியே தீர்வுன்னு சொல்லுற அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அவர் உறுதியாக இருக்காங்க. தமிழ்நாட்டு சைடுலேருந்து எதிர்ப்பு குரலாக எந்த ஒரு விஷயமும் போகலை. ஏன் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன்னா, நாம் தமிழ் கட்சி இயக்கத்தில் இருந்தும் சரி, கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போதும் சரி, காவேரி நீர் பிரச்சனைக்கு எடுக்காத போராட்டங்கள் கிடையாது, முன்னோட்டங்கள் கிடையாது, எல்லாமே பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து மேகதாது அண்ணனே வந்து சீமானன் அவர்களே சவால் விட்டுருந்தார், கட்டி காமிச்சிருங்க பார்க்கலாம் சவாலே விட்டுருந்தார். ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமும் உறுதியாக கர்நாடகா வந்து நான் கட்டியே தீர்வுன்னு சொல்லி உறுதியாக அந்த அரசு நிற்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நீங்கள் உங்களால் தடுத்து நிறுத்த முடியும்? இல்லை, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பேனா சிலையை வச்சா உடப்பின்னு அண்ணன் சீமான் சொன்னார். பேனா சிலையை வச்சாங்களா? இல்லை. 10 வழி சாலையை போட்டு 8 வழி சாலையை போட்டு பாருனாரு, பண்ணாங்களா? இல்லை. கெயில் பைப்பு பதிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. விவசாய நிலங்களும் நடு நிலங்களுக்குள்ள போயிச்சாங்க. போராட்டம் நாமதூர் கட்சி அடிச்சு செஞ்சாங்களா? நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, சீமானனும் நாமதூர் கட்சியும் இருக்கும் வரை இந்த மண்ணில் இன்னொரு மக்கள் விரோத செயலை செயல்படுத்த விடமாட்டோம். நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், 100 வீரப்பனாருக்கு சமன் எங்கள் அண்ணன் சீமான். அதனால் எக்காரணம் கொண்டு கவலைப்படாதீங்க. காவிரியில் வந்து தண்ணியை வாங்குற உரிமையை வேணால் நம்மளால் வந்து போராட்டம் மட்டும் பண்ண முடியுமே தவிர, மேகதாதுல அணை கட்டுறதை அவ்வளோ சீக்கிரம் அவங்க தொற்ற மாட்டாங்க. ஏன்னா மேகதாதுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. ஒட்டுமொத்த நாமதூர் கட்சிக்கான சேர்ந்து இச்சைக்காரி துப்புனாக்க மேகதாதுல அணையும் கட்ட முடியாது, ஆனால் கட்டினாலும் இருக்காது. அந்த அளவு இருக்குது தான். நான் வந்து இதை வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சீமானனும் நாமதூர் கட்சி இருக்க வரை இது போன்ற செயல்களை செய்ய விடவே மாட்டோம். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. கண்டிப்பாக அண்ணன் விஜயும் தமிழக அரசும் செய்யாததை நாமதூர் கட்சியும் அண்ணன் சீமானும் செய்வார்கள். கண்டிப்பாக. இப்போ சீமானன் தொடர்ந்து ஒரு வலியுறுத்திட்டே வந்தார் தமிழக மக்கள்கிட்ட, பிற மாநிலத்துக்கு வர சொல்லுங்க, வருமானம் பெருக்கிட்டு போகட்டும், பிரச்சனை வாக்குரிமைகள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ சமீபமாக திருப்பூரில் வந்து ஒரு தமிழனை தாக்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்து தாக்கின ஒரு விஷயம், நாம் தமிழ் கட்சி ஒரு போராட்டமும் முன்னெடுத்திருந்தாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒருத்தனை கழுத்து எடுத்திருக்காங்க. ஆமாம், ஆட்டோ. அதாவது இந்த நிகழ்வை எப்படின்னா, இல்லை சகோதரர், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அவங்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்கும் போது, அவங்களுடைய டாமினேஷன் அதிகரிக்கும் போது அது பூராமே அவங்களுடைய ஏரியா போயிடும். இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
சென்னையில் சவுகார்பேட்டைன்னு ஒரு ஏரியா போய் பாருங்க, தமிழ் எழுத்துக்களே பார்க்க முடியாது. நீங்கள் மும்பைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், தமிழ் எழுத்துக்கள் பார்க்க முடியாது, தமிழ் கடைகள் பார்க்க முடியாது, தமிழ் பதாகைகள் பார்க்க முடியாது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு உங்கள் கையில் ஆட்சி வந்துருச்சு. நீங்கள் திரைப்படத்தில் பார்த்த ஒரு 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 மொழிப்பற்ற இன்னைக்கு நீங்கள் காட்டணும். திரைப்படத்தில் வரும்போது நான் எப்போ வேட்டி தான் கட்டிட்டு வர்றீங்கிறீங்க, இங்கே வந்து உங்களுடைய ஆடையே வேற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் கூட அதை பேசிட்டே இருக்கலாம், நான் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிற மாதிரி இருக்குது, அது வேண்டாம். நான் சொல்ல வர்றது, இங்கு எந்த சட்டமெல்லாம் பிளாஸ்டிக் அவேர்னஸ், அதாவது பிளாஸ்டிக் ஒழிக்கணும், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் அது தடைச்சட்டம் இருக்குது, அதை அமுல்படுத்துங்க. ஒவ்வொரு வகையான வணிக நிறுவனங்களையும் சரி, எல்லா இடங்களையும் சரி, பதாகைகள் அதாவது போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கடையில் இருக்கக்கூடிய போர்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் முதல் எழுத்தாக இருக்கணும். அதனுடைய அளவீடுகள் இருக்குது, இவ்வளோ போர்டில் இவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது இந்த எழுத்துக்களுடைய வடிவம் நீல அகலம் இவ்வளவு இருக்கணும் தமிழ், அடுத்த மொழி எப்படியெல்லாம் இருக்குன்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதாவது முதல்ல தமிழுக்கு தான் முக்கியத்துவம், அதனுடைய எழுத்துக்கள் தான் ஃபாண்ட் சைஸ் தான் பெருசாக இருக்கணும், அதற்கு கீழே ஆங்கிலம், அதற்கு கீழே வேற மொழி நீ போடுறனா போட்டுக்கலாம், இப்படிலாம் இருக்குது. இந்த சட்டங்களை மீண்டும் அமுல்படுத்தணும். இப்படிலாம் நீங்கள் அமுல்படுத்தும் போது தான் இந்த மொழிக்கான ஒரு கட்டமைப்பு வரும். அதோட சேர்த்து இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து யார் வேணாலும் வரட்டும், இங்கே வரட்டும், தங்கட்டு, வேலை செய்யட்டும். ஆனால் அவன் என்ன குற்றம் செஞ்சான், இங்கே ஒரு கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிடுறேன், உங்களால் நீங்கள் விரட்டி போய் பிடிச்சிட்டு வர எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு காவல்துறை அது ஏரியாவில் கேட்டு பாருங்க. ஒருத்தனை ட்ரேஸ் அவுட் பண்ணி போய் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் இன்னர் லைன் பெர்மிட் கொடுத்துட்டு போயிடலாமே. இன்னைக்கு ஆதார் கார்டு நினைக்கிறேன், ஒரு சிம் கார்டு இருக்குங்க, ஒரு சிம் கார்டு வாங்க போயில கைரேகை வச்ச உடனே ஒரு சிம் கார்டு வாங்குறேன் சொல்லிடுறானே இல்லையா, மொத்த டேட்டாவும் அவனுக்கு வருதா இல்லையா? ஏன் அதை தமிழ்நாடு செய்யக்கூடாது? உள்ள வரையினாலே ஃபிங்கர் வையு, கைரேகை வையு, நீ வச்ச உடனே உனக்கு ஒரு இன்னர் லைன் பெர்மிட், நீ எங்கே வேலை பார்க்க போற, அந்த ஓனருடைய கைரேகை வை, வேலை முடிஞ்சு. நீ வர்ற அங்கேருந்து, இந்த ஓனர் தாங்க எனக்கு வேலை கொடுக்குறாரு, நீ ஒரு கைரேகை வை, நீயும் ஒரு கைரேகை வை. ஒருவேளை இவன் உன்னை விட்டு போறானா, நீ தமிழ்நாடு அரசு அதை சொல்லி அவனோட இன்னர் லைன் பெர்மிட் கேன்சல். அடுத்த எந்த ஓனர் கொடுக்குறாரோ அவர் மூலமாக தான் அந்த இன்னர் லைன் பெர்மிட் பண்ணு. எவன் கொலை செய்யறான், எவன் கொள்ளை அடிக்கிறான், எவன் ஊரை விட்டு போறான், எவன் உள்ள வர்றான், எவன் வெளியில போறான், எல்லாமே தெரியும்ல. இது நான் எனக்கு மட்டும் பண்ண சொல்லலை, இதுக்கு முன்னாடி வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குதானே, மேகாலயாவுக்கு இருக்குதானே, மணிப்பூருக்கு இருக்குதானே, சிக்கிமுக்கு இருக்குதானே. அப்ப நான் சொல்ல வர்றது, ஏன் இது மாதிரியான செயல்கள் மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கிறத கூட நம்மளுக்கு செய்ய மாட்டீங்க? ஐயா, எங்களுக்காக சொல்ல, குற்றத்தை தடுக்கிறீங்க, குற்றத்தை நீங்க தடுக்கிறத தாண்டி ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்கான், அவன் தப்பிச்சு போகாம குற்றவாளியை கைது பண்றதுக்குனாச்சும் பயன்படுத்துமே, தப்பு செஞ்சவன் யாருனாச்சும் தெரியட்டுமே. ஒரு கொலைகேசில் சம்மந்தப்பட்டவனை மீண்டும் உள்ள விடாம தடுக்க முடியும்ல? உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு வந்து ஒழிஞ்சிட்டானா உனக்கு என்ன தெரியும்? மத்திய பிரதேசத்தில் ஒருத்தன் கொள்ளையடிச்சு நீங்க வந்து ஒழிஞ்சிட்டான்னு என்ன தெரியும்? ஏன் அதை தடுக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு ஒரு இன்னர் லைன் பர்மிட் போடலாமே? ஐயா, நாங்கள் தமிழ்நாடு அரசை புதுசாக செய்ய சொல்லல, மற்ற மாநிலங்களில் இருக்கு, அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அப்போ அதெல்லாம் செய்யும் போது இந்த குற்றச்செயல்கள் கொஞ்சமாச்சும் தடுக்கப்படலாம். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, நம்மளுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காதுன்னு. இன்னைக்கு சிங்கப்பூர்ல போய் யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு மீண்டும் சிங்கப்பூருக்கு போயிட முடியுமா? சிங்கப்பூர்ல கொலை செஞ்சுட்டு இங்க தப்பிச்சு வந்துட முடியுமா? சிங்கப்பூர்ல போய் ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனை அடிச்சுட்டு திரும்ப வந்துட முடியுமா நீ இந்தியாவுக்கு? இந்தியாவோட மிகப்பெரிய வல்லரசு நாடா, இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமா, இந்தியாவோட பொருளாதார புரியுதுங்களா, பொருளாதாரத்தில் நம்மளோட அதிகம், அதை ஏற்றுக்கிறேன்னு மற்றது எதுலையுமே அதிகம் இல்லைல்ல. அப்போ சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூரின் விடுதலைக்கு போராடின தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கூட அங்கே போயிட்டு ஒரு கொலையை செஞ்சுட்டு வர முடியுமா, கொள்ளையடிச்சு வர முடியுமா, ஒரு சட்ட விதிமுறைகளை மீறிட்டு வந்துட முடியுமானா வர முடியாது. ஏன்னா அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கு, சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள உள்ள போகணும்னாலே இந்த விதிமுறைகள்லாம் இருக்கு. உண்மைதானே? அதனால இது மாதிரியெல்லாம் இது தமிழ்நாடு அரசு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் இந்த இனக்கலவரங்களுக்கு ஒரு வழிவகுத்தரக்கூடாது. தமிழனை கை வைக்கிறதுக்கு மற்ற மொழிக்காரனுக்கு ஒரு பயம் இருக்கணும். நாம இங்க பொழைக்க வந்திருக்கோம், தவறு நடந்தா உடனே காவல்துறைக்கு போகணும். ஹிந்திக்காரங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். தமிழ்நாடுக்காரன் ஹிந்திக்காரன் அடிச்சாலும் தப்பு தான், தேவையில்லாமல் யாராக இருந்தாலும் மனித உரிமை மீறல்களை மீறுவது மிகப்பெரிய தவறு. நாங்கள் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு தமிழன் ஒரு ஹிந்திக்காரன் அடிக்கிறான், ஹிந்திக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, தமிழ்நாட்டுக்காரன் மேலே தப்பு இருந்தால் கேட்கட்டும், அவன் மேலே வழக்கு பதிவு செய்யிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் ஹிந்திக்காரன் தன்னிச்சையாக போய் இன்னொருத்தனை போய் அடிக்கக்கூடாதுல. 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறாங்க, அது என்ன, அவர் என்ன தவறு செய்யாரு? இப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா தமிழ்நாடு அரசு தான் அதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சி போராடிட்டே இருக்கு. இப்போ சூலூரில் நடந்த பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கு, திருப்பூரில் நடந்த தமிழர் மீதான தாக்குதலுக்கு போராட்டம் பண்ணுச்சு. இப்படி எங்கள் கையில் அதிகாரம் இல்லையா, போராடிக்கிட்டே இருக்கும். நடந்த தவறை கண்டித்து போராட்டம் பண்ண முடியும், தவறு நடக்காமல் தடுக்கிறதுக்கு எங்கள் கையில் அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்கு. அவங்க தான் இதுக்கான தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசு, தமிழக மக்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து அரசை வந்து நாம் தமிழர் கட்சி கையில் ஒப்படைக்கும் போது, அண்ணன் சீமான் முதலமைச்சராக இருக்கும்போது இது மாதிரியான வேலையிலே இருக்காது. நம்ம வந்துட்டோம்னாலே நீங்கள் நல்லா பார்த்துட்டு தான் தெரியும். ஒரு சென்னை மெரினா கடற்கரையில் பீச்சில் ஹிந்திக்காரங்களை பசங்க போய்கிட்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு 3-4 ஃபோட்டோ காட்டுவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஐயா, இந்த மாதிரியான தலைவர்களை, விஜய், அண்ணன் விஜய், இந்த அண்ணன் சீமானன், இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டும்போது எல்லாருடைய பேரையும் சொல்லுவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி பேர் தெரியலன்னு சொல்லிடுவாங்க. சீமானனை காட்டும் மட்டும் அவர் டேஞ்சரஸ் கை அப்படிம்பாங்க, டேஞ்சரஸ் பர்சன், டேஞ்சரஸ் கைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, இவன் தானே அந்த மொழிக்கான பாதுகாவலர்,
நாம் தமிழர் கட்சி தாண்டா பண்பாட்டுக்கான தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம்னு பேசக்கூடிய நபர்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் நாம இங்க எந்த வகையான தவறும் செய்ய முடியாது அப்படிங்கிறது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஹிந்திக்காரனுக்கு தெரியுது, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தெரியல. அதனால என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்குவார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களமாடிக்கிட்டே இருக்கோம். கொடுக்காட்டி கவலைப்பட மாட்டோம், மக்களுக்காக நின்று போராடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் வென்றால் தான் மக்களுக்காக போராடுவோம், குரல் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. நாங்கள் வெல்லாவிட்டாலும் இந்த போராட்ட காலத்தில் நின்றுகிட்டே இருப்போம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரலாக அண்ணன் சீமானின் குரலும் நாம் தமிழர் கட்சியினுடைய குரலும் தான் ஒலிக்கும். உண்மையிலனா அது காலம் முடிவு பண்ணும், மக்கள் பார்க்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து மே 18 அன்னைக்கு மேடையில் சொல்லியிருந்தாங்க, முதல் முறையாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம், இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்ம கடந்துருவோம் மறந்துடும், முதல் முறையாக எல்லாமே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரப்போகிறோம், சந்திக்க போகிறோம், நாடாளுமன்றத்தில் சந்திக்க போகிறோம். என்ன வகையான யுக்திகள் நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க? இல்லை, அண்ணன் தான் அதை வந்து முடிவு செய்வார். எனக்கு என் மனசில் பட்டது, இணையதளத்தை நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். இந்த தேர்தலை நம்ம இணையதளத்தில் பயன்படுத்த கொஞ்சம் இன்னும் அதிகமாக பயன்படுத்தினோம். ஆனால் இன்னும் அதிகமாக நம்ம பயன்படுத்தியிருக்கணும். தமிழக வெற்றி கழகம் முழுக்க இணையதளத்தை பயன்படுத்தினாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து இணையதளத்தில் அண்ணன் விஜய் நடித்த படங்கள், அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அவர் பேசின மேடை பேச்சு, இதுகளெல்லாம் சினிமாவோடு கோர்வையாக பயன்படுத்தி காணொலிகளை துண்டு காணொலிகளை சின்ன காணொலிகளை வீடியோவாக உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் எல்லா ஊர்களையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதற்கு நிறைய குடும்பத்தில் இருந்த குழந்தைகள், பெண்கள் அதுக்கு பயன்பட்டாங்க, கொண்டு போய் சேர்த்தாங்க. நிறையா ஃபார்வர்ட் பண்ணாங்க, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி செய்ய தவறிடுச்சு. அதுகளை நம்ம மீண்டும் கையில் எடுக்கணும். 15 வருஷம் சீமானனை உழைச்சது. இப்போ எனக்கு என்னன்னா, 2010 அண்ணன் சீமானனே ஒரு விஷயம் பேசியிருப்பார். எதிர்காலத்தில் காவேரியில் ஒரு அணை கட்டுவான், எதிர்காலத்தில் கச்சத்தீவு இப்படி பிரச்சனை வரும், கச்சத்தீவை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுவான், அல்லது இங்கே இருக்கக்கூடிய மலைகளால் இப்படி பாதிப்பு வரும், இப்படி கல்குவாரிகளால் பாதிப்பு வரும், இப்படி மண்வளம் சார்ந்து ஒரு பிரச்சனை வரும், கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோய் வரும், இப்படின்னு ஏதோ ஒன்று முன்னாடியே கணிச்சு பேசியிருப்பார். அந்த மாதிரியான காணொலிகளை எடுத்து நம்ம என்ன பரப்புறோம்? 2010 அண்ணன் என்ன பேசினார், 2016 என்ன பேசினார், 2020 என்ன பேசினார், 2021 என்ன பேசினார், 2026 என்ன பேசினார், இதெல்லாம் ஒப்பீடு செஞ்சு நிறைய காணொலிகளை உருவாக்கணும். விட்டு பிட்டா நிறைய காணொலிகளை துண்டாக கத்திரிச்சு நிறைய பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை பூரா நிறைய நம்ம சேமிச்சு வைக்கணும். இதுகளை நம்ம செய்ய தவறிட்டோம். புதுசாக வரக்கூடிய சமூக வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம் வருதா, ஃபேஸ்புக் வருதா, வாட்ஸ்அப் வருதா, ட்விட்டர் வருதா, எல்லாத்துலேயுமே நம்ம பயணிக்கணும். ட்விட்டரில் மட்டும்தான் இருப்பேன், அதுவல்ல வெற்றி. ட்விட்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டான், இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபேஸ்புக்கில் இருக்க மாட்டான். ஒருவேளை இருந்தாலும் அவங்க பல்வேறு வகையான ஆப்பை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று தான் அவங்க அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ எல்லா பகுதியில் இன்னும் சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் இன்ஸ்டாகிராமில் தான் ஜெயிச்சது. ஏன் நம்ம அதை பயன்படுத்தலை? புரியுதுங்களா? இன்னொன்று, திமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக செய்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டி திமுக ஓங்கி அடிக்கிறத விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பிரச்சாரம் பண்ணிட்டோம்னு தோணுது. இல்லை, இந்த குற்றச்சாட்டு இது பொதுவான வெகுசன மக்களே பிரச்சாரத்தில் ஈடுபோதும் அவங்களே சொன்ன வார்த்தைகள் இதுதான். அதே மாதிரி இன்னொரு கேள்வி முன் வச்சாங்க, சமூக ஊடகங்கள் தான் உங்கள் கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்த்துது. ஏன்னா முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நாம் தமிழ் கட்சியை காட்டாது, போராட்டங்கள் காட்டாது, நல்ல விஷயங்கள் காட்டாது. நீங்கள் சமூக ஊடகங்கள் தான் மூலமாக தான் மக்கள் நான் என்ன பண்ணிங்கிறத கொண்டு போய் கடத்துறீங்க. ஏன் இந்த தடவை அதை உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முழுக்க நீங்கள் திமுக எதிர்ப்பிலிருந்து விலகி தாவேக எதிர்ப்புக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி ஒரு கேள்விகள் முன்னிலை இருந்தது. அதை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் அந்த கேள்வியை சந்திச்சாங்க. நீங்களும் கண்டிப்பா அதை களத்தில் நான் பல இடங்களை சந்திச்சேன். எனக்கு அதுல விருப்பமே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், நாம அது மக்கள் பார்வை சரிதான், அது உண்மை. மக்களுடைய பார்வை சரி. நாம தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமா நான் கருதுறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நாம திமுக அதிகமாக வந்து செய்த தவறுகள் பூரா யாரு? திமுக. இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஆளுங்கட்சியா இருந்த திமுக, அதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இவங்க தான். இவர்கள் 4 பேர்த்தையும் நம்ம ஓங்கி அடிச்சிருக்கணும். இன்னும் சொல்லணும்னாக்கா இங்க இருக்க திமுகவையும் மேல இருக்க பிஜேபி நம்ம ஓங்கி அடிச்சிருக்கணும். ஆனால் மாற்றாக அவங்க 2 விட்டுட்டு இவங்களை நம்ம ஓங்கி அடிச்சனுடைய விளைவு வெகுஜன மக்கள், நடுநிலையான மக்கள் கூட ஏன் எந்த ஆளுங்கட்சியா இல்லாத எதிர்கட்சியா இல்லாத தாவேக்காவை போய் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்ம மேல ஒரு அனுதாப ஓட்டும் வந்துருச்சு. அதை நம்ம வந்து கொஞ்சம் அது அண்ணனுக்கு நான் சொல்ல முடியாது, அது அண்ணனுக்கே எல்லாமே தெரியும். சீமானுக்கு என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், என்னுடைய கருத்து தானே தவிர இது ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஆலோசனை சொல்றதாவோ அல்லது சீமானுக்கு ஆலோசனை சொல்ற அதெல்லாம் இல்லை. என் மனசுல பட்டது இதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு முழுக்க திமுக அடிச்சிருக்கணும். இன்னும் திமுக வாங்கின வாக்கு சதவீதத்துல இருந்து நாம என்ன உடைச்சு நடுநிலையான வாக்காளர்கள் நம்ம பக்கம் மாத்திருக்கணும். இன்னும் நிறைய நடுநிலையான வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து திமுக அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கு சதவீதத்தை நம்ம இந்த கட்சியில ஒரு 3%, அந்த கட்சியில ஒரு 3% அதை வாங்கியிருந்தோம்னா, நம்ம கட்சியோட 8% தக்க வச்சிருந்தோம்னா, இது எல்லாமே ஒரு 12% 5% பக்கமா வந்திருக்கும். நம்மளுடைய ஒரு 15 விழுக்காடு வாக்கனாச்சு நம்ம தக்க இலக்கை தொட்டிருக்க முடியும். அதனால வந்து நம்ம இன்னமும் நான் சொல்றது, இப்பவும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை விடுங்க. 6 மாசம் அவங்க வேலை செய்யட்டும். அவங்களை எதிர்க்கிறது, அவங்கள குறை சொல்றது, அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது அப்புறம் திமுக அதிமுக பாத்துக்கிறோம். அதிமுக உடைச்சிட்டார்ல, தாவேக அதிமுக உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆகிருச்சு. அப்ப அதுக்கு அவங்க பழுதி இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்குல்ல, திமுகவுக்கு ஒரு ஐடி விங் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஐடி விங்க அனுப்பி இருக்குல்ல, 2 ஐடி விங்க, 2 கம்யூனிஸ்ட் 2 ஐடி விங்க.
ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஐடிவிங்க, ஒரு காங்கிரஸ் ஒரு ஐடிவிங்க, இத்தனை ஐடிவிங்க திமுக உள்ள அனுப்பியிருக்குல்ல, அதை இங்கே குறைச்சல் கொடுக்கும்ல, அவங்க பார்த்துக்கிறட்டா அதை. நாம ஏன் போய் தாவேக்கா குறை சொல்லி நம்ம மக்கள்கிட்ட என்ன கெட்ட பேர் வாங்கணும்? இப்போ எல்லா பேரும் என்ன பேசுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சி குறை சொல்லிக்கிட்டே இருக்கு, அவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆகுது, ஆட்சிக்கு வந்து 20 நாள் ஆகுது அப்படின்னு பேசியிருக்காங்க. நம்ம எதுக்கு அதை குறை சொல்லிக்கிட்டு? மக்கள் தானே அவனுக்கு ஓட்டு போட்டேன், மக்கள் தானே பாதிக்கப்படுறேன். கொஞ்ச நாள் இப்போ நம்ம மக்கள் பாதிக்கப்படுறானே மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் நீங்கள் தாவேக்கா குறை சொல்றீங்கன்னு மக்கள் எதிர்த்து கேள்வி வைக்கிறாங்க. நம்ம எதுக்கு அதை செய்யணும்? மக்கள் பிரச்சனையா, மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம், மக்களுக்கு ஆதரவாக போய் நிற்போம், பக்கத்தில் நிற்போம், அறிக்கை விடுவோம், எல்லாம் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்றதை விட்டுவிட்டு நம்ம அடுத்து நம்ம கட்சியை வளர்த்துட்டு போவோம். எத்தனை இடத்துல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் போய் எத்தனை குடியிருப்புகளை இடிச்ச இடத்துல போய் நின்றுப்பாரு. அஜித்குமார் கொலை வழக்கு எவ்வளவு போய் நின்றுப்போம். இது மாதிரி அங்கங்க நடந்த எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாலியல் வன்கொடுமை, செவிலியர் ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், பணிமனையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் போராட்டம், எத்தனை போராட்டத்தில் அண்ணன் போய் நின்றுப்பாரு. எவ்வளவு பேருக்கு குரல் எடுத்திருப்பாரு. யாராவது நினைச்சு பார்த்தாங்களா? யாராவது ஓட்டு போட்டாங்களா? இப்பயும் அவங்க பூராமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்க ஏன் போய் இன்னும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசை எதிர்த்துக்கிட்டு இருக்கணும்? மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட போய் நின்றுப்போம், குரல் கொடுப்போம். தமிழக வெற்றி கழகமும் திமுக அதிமுக மோதிக்கிட்டே கிடக்கட்டும், ஒரு தீர்வு வரும்ல. அப்போ மக்கள் யாரை தேடுவான்? சீமானனை தான் தேடுவான், நாம் தமிழர் கட்சியை தான் தேடுவான். இப்பயும் நான் சொல்றேன், நம்ம கட்சிக்குள்ளே நிறைய பேர் சொல்றாங்க, அண்ணே நீங்க எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்காதீங்க, கொஞ்ச நாள் அமைதியா விடுங்க, கட்சியோட கட்டமைப்பு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன், அதுக்குன்னு மக்களையும் நடாத்துல விட்டுட்டு போயிட முடியாது. அதனால் மக்களுக்கும் குரல் கொடுப்போம், அறிக்கை விடுவோம், ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பண்ணுவோம். அதே நேரத்தில் கட்சியை வெறி கொண்டு வளர்ப்போம், கிளைகளை பூரா கட்டமைப்போம். எல்லா கிளைகளையும் நம்மளுடைய கட்சி வந்து எல்லா கிளைகள்லையும் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு, ஒரு கிராமம் இருக்கா, ஒரு கிளை இருக்கா, அந்த கிளையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் குறைஞ்சபட்சம் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு 200 பேர் 250 பேர் அந்த குழுவில் இருக்கணும். அவர்கள் ஆக்கப்பூர்வமான நபர்களாக இருக்கணும். 2 குரூப் ஆரம்பி, உள்ளுக்குள்ளே பிரைமரியாக வரக்கூடியவன ஒருத்தனை வச்சுக்க, பிரைமரியாக வேலை செய்கிற எல்லாமே வச்சுக்க, செகண்டரியாக ஒரு குரூப் போய் புதுசாக வர்றவன் அதில் திடீர்னு இருப்பேன், திடீர்னு கட்சி விட்டு போவேன், அதில் சரியாக இருக்கவனை தூக்கி கொண்டாந்து பிரைமரி குரூப்பில் போடு. இப்படியெல்லாம் கட்சியை கட்டமைச்சாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைதளங்களை வேலை பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தமிழக வெற்றி கழகம் பார்த்த அளவிற்கு இன்னும் அதிகமாக நம்ம பார்த்துருக்கணும். நான் அவங்களை உதாரணத்தை சொல்கிறேன்னாக்கா, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆகவே நான் சொல்கிறேன், அவங்க செய்த கலப்பணி என்பது வெறும் சமூக வலைதள கலப்பணி தான். இன்னும் சொல்லணும்னா, அண்ணன் விஜய் வந்து எல்லா பக்கத்துலையும் போய் பிரச்சாரம் கூட போகலாம். யார் வேட்பாளர் கூட அவருக்கு தெரியாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தெரியாது. ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்க அண்ணன் விஜய்க்கு வேட்பாளர் யாருன்னு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன் விஜயை வச்சு இணையதளங்களை பரப்புரை பண்றாங்க, வாக்க வாங்கி ஜெயிக்கிறாங்க. சோசியல் மீடியா மிகப்பெரிய உள்ள கையில் எடுத்து. அப்போ நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்னாடி பார்த்த வேலைகளை விட இன்னும் அதிகம் நான் வேலையை பார்க்கணும்னு சொன்னா வேலை பார்த்துருக்கேன். அதை இன்னும் தமிழக வெற்றி கழகம் மாதிரி பல மடங்கு வேலையை பார்த்து வெல்ல வைக்கணும். அண்ணன் சீமானை தலைமையில உட்கார வைக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரியே இங்கே சித்தரிச்சுட்டே இருப்பாங்க. அது வல்ல, இது என்னுடைய கட்சி, என்னுடைய தலைமை, என்னுடைய கட்சி. அது சீமானோட வந்து நான் நேசிக்கக்கூடிய தலைவர், நான் நேசிக்கக்கூடிய தலைமை. அந்த தலைமைக்கு எதிராக நான் ஒரு நாள் பேசினதில்லை, அந்த தலைமைக்கு எதிராக நான் ஒரு நாள் செஞ்சதில்லை. மாறாக என்னுடைய வேதனை, என்னுடைய ஆற்றாமை, எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு என்னுடைய கோவம் தான் இந்த கட்சி இப்படியெல்லாம் போகுதுன்ற ஒரு 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 கோவத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேனே தவிர கட்சிக்கு எதிரானவன் அல்ல. ஒருபோதும் இந்த கட்சியை விட்டு போக மாட்டேன். இந்த கட்சிக்காக தான் உழைப்பேன், உயிர் உள்ளவரை இந்த கட்சியில் இருப்பேன். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்படணும், மீண்டும் கிளைகள் கட்டமைக்கப்படணும், மீண்டும் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய களப்பணியை செஞ்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அதற்காக நான் முதல் களப்பணியாளர் உழைக்க ஆரம்பிக்கிறேன். பார்க்கும் மக்களும் சரின்னா காலமும் கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவை கொடுக்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம பயணிப்போம்னா நிறைய நடப்பு அரசியல் பற்றியும் சரி, 2020 தேர்தல் பற்றியும் சரி, நிறைய தகவல் பதிவு பதிலும் குறிங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.